வடமாகாண கலைஞர்களை கொண்டு உருவாக்கப்பட்டு விமர்சன ரீதியாக வெற்றி பெற்றுள்ள மூக்குத்தி பூ திரைப்படம் இம்மாதம் 30ஆம் தேதி மன்னார் சன் சினிமா திரையரங்கில் வெளியாக உள்ளது. யாழ்ப்பாணம் மன்னார் வவுனியா இளைஞர் யுவதிகளின் நடிப்பில் இயக்குநர் ஈழவாணியின் இயக்கத்தில் பத்மயன் சிவாவின் இசையமைப்பில் ரெஜி செல்வராசாவின் ஒளிப்பதிவில் அலெக்ஸ் கோபியின் படத்தொகுப்பில் உருவாகியுள்ள குறித்த திரைப்படத்தில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த இரு இளைஞர்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ஈழத்திலிருந்து ஒரு பெண் தயாரிப்பாளரினால் முழுநேர திரைப்படம் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் பல மாவட்டங்களில் குறித்த திரைப்படம் அரங்கு நிறைந்த காட்சிகளுடன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 30ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மன்னார் சன் திரையரங்கில் பிரம்மாண்டமாக குறித்த திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் ஈழத்து சினிமா வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர்கள் வருகை தந்து ஆதரவை வழங்குமாறு படக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது. ஈழத்தினுடைய சினிமா துறைக்கான ஒரு திறவுகோல் ஏற்பட்டிருப்பதற்கான நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. மிக மகிழ்ச்சி அளிக்கின்றது. அதனுடைய தொழில்நுட்ப ரீதியாகவும் படத்தினுடைய பாத்திர அமைப்புகளும் கதையும் மிக சிறப்பான முறையிலே அமைந்திருக்கின்றது. ஈழத்து திரைப்படமானது ஒரு வித்தியாசமானதும் எங்களுடைய சமூகத்திலே தற்போது நடைமுறையில் இருக்கின்ற பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதாகவும் அமைந்திருக்கிறது. உண்மையிலே நல்லொரு திரைக்கதை வசனம் எழுதப்பட்டு இந்த படம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்று வெளிநாட்டு மோகம் அதே நேரம் எங்களுடைய உள்நாட்டிலே இருக்கிற பிரச்சனைகளை வெளிப்படுத்தியதாகவும் இந்த வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் ஏமாற்றப்படுகின்ற விடயங்கள் மற்ற திருமண விடயங்கள் போன்றவற்றை துல்லியமாக வெளிப்படுத்தி இருக்கின்றது. புள்ளிகளுக்கு ஏற்ற படம் நல்லா இருக்குது.